அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஏன்னா அமெரிக்கா சுற்றி இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்டையும் உரண்டை இழுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரையும் விட்டு வைக்கிறதில்ல. அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே டம்மி பீஸுங்க தான். இப்போ கனடாவை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ கிரீன்லாந்து விவகாரத்தை ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஈரான் விவகாரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனடா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனி நாங்களாம் அவங்களான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, கோட்டசாமிகளுக்கு இதே வேலை, சுற்றிக்கிற எல்லாத்தையும் உரண்டு இருக்கிற வேலை தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பேசலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க. ஃபஸ்ட்டே நான் அதை பேசணும்னு நினச்சேன். நான் ஏன்னா 2025 மார்ச் சமயத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, இது ரேட்டிங் ஆப். அதான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ரேட்டிங் ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் மாதிரி ரேட்டிங் கொடுத்துட்டு குட் அப்படின்னு மட்டும் போட்டு நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரேட்டிங் போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரேட்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அக்கௌண்ட் நம்பரை கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பருக்கு ₹150 அனுப்பிட்டாங்க. ₹150 அனுப்பினதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய ரேட்டிங் ஒரு 10, 20 அமேசான்லேயும் மற்றதுலேயே வரும். நீங்கள் ரேட்டிங் போடுறதுக்காகவும் கமெண்ட்ஸ் மற்றது போடுறதுக்காகவும் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வரும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் இப்போ மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு சம்திங் அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரி உடனே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. விழிப்புணர்வு அந்த ₹150 நிறுத்திக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்போ நடந்ததுன்னா மார்ச் 2025 நடந்ததான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்ட்டா, அங்கே யூபி காவல்துறை ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கேம் குரூப் ஒன்று. அந்த ஸ்கேம் குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகலாக மெசேஜ் அனுப்பி நிறைய பேர்த்துக்கிட்ட திருடியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகலாக வெளிப்படையாகவே பேங்க் அக்கௌண்ட்லேயே திருடுறாங்க இல்லையா, அதனால் சம்மந்தப்பட்ட எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இனி அந்த நபர் வேறு பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுங்கன்ற மாதிரி ரீசெண்டாக கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட், அதாவது ஸ்கேம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனவங்க, திரும்பி ரிட்டர்ன் அனுப்புனவங்க, அந்த சம்மந்தமுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ₹150 அனுப்புனவங்க, ₹200 அனுப்புனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு விளக்கங்களை கேட்குறாங்க. எப்படி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்க என்னன்ட்டு. இப்போ இதனால் உடனே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எங்கே இது பண்ணது தங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் வழக்கு பதிவு பண்ணது உத்தரப்பிரதேசத்தில். அவங்க இங்கேயும் அங்கேயும் அலையிறதுக்கே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும். அவங்க அக்கௌண்ட்டில் ₹17 லட்சம் பக்கம் இருக்குது. அர்ஜென்ட்டாக எடுக்கணும்னு போனவங்களுக்கு இப்படி ஒரு செய்தி. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு ₹10 ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறனாலும் நம்ம இதுக்கப்புறம் உஷாராக இருப்பது சாலச்சிறந்தது. இந்த மாதிரியான போலி அக்கௌண்ட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எனக்கு கூட ஒரு வாரமாக பாருங்கள், நீங்கள் டிராஃபிக் வைலன்ஸை மீறிட்டீங்க, இந்த டேட்டில் இந்த இடத்துல பெரிய அளவுக்கு போயிட்டீங்க, ஃபைன் குறைக்கணும்னா இந்த லைனுக்கு வாங்கன்ற மாதிரி வருது. அது 100% ஃபேக்கு தான். இல்லையே, நான் அந்த டேட்டில் பைக்கும் ஓட்டல, காரும் ஓட்டல, ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க நான் நினச்சிக்கிட்டு. பட் நம்ம கரெக்டாக இருக்கலாம். பட் நிறைய பேர் அதே சமயத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, என்ன ஏதுன்னு தேடுவாங்க. அடடா, இப்போலாம் ஆட்டோமேட்டிக் சிக்னலில் ஃபைன் வந்துருச்சு போல் அப்படின்னு கட்டினோம்னா நம்ம ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டையே தூக்கிடுறாங்க. ரீசெண்டாக அங்கே சேலத்தில் கூட ஒருத்தரத்தை பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் டிராஃபிக் வைலன்ஸை மீறி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்கில் ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. அவர் அக்கௌண்ட்டில் இந்த 3-4 லட்சம் போயிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். பட் நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம வச்சுனுக்கிற பேலன்ஸுக்கு 1000 2000த்துக்கு அவன் இதில் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அவன் நம்மளுக்கு அடிஷனலாக போட்டுருவான், அது வேறு விஷயம். பட் நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கல்ல. நிறைய பேர் அதிகமாக அமௌண்ட் வச்சுருப்பாங்கல்ல. அது இல்லாமல் இந்த சமயத்தில் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அது பேங்க்குக்கு அதுக்கும் அலையிறதுக்கான அதுக்கு நம்மளை ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. அதற்காக சொன்னேன் நான். இதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும், எந்த லிங்காக இருந்தாலும், நீ நேரில் வாப்பா, நேரில் பேசுப்பான்னு சொல்லணும். பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட 1 தடவை 2 தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறதுக்கு சால சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ கனடானுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் என்ன சொன்னார், எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய ரிமார்க்கபிள் பார்ட்னர்ஷிப், எக்கானமி, செக்யூரிட்டி, கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நிறைய இருந்தது. ஆனால் அமெரிக்காவால் நாங்கள் வாழலை,
அது நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுவோம், அமெரிக்காவால் நாங்கள் வாழலாம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அது இல்லாமல் எச்சரிக்கையும் கொடுக்குறார். இந்த மாதிரி வந்து ஒரு நாடை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஏதோ இவங்களால தான் நாங்கள் வாழ்கிற மாதிரி பேசுகிறது எந்த நாடுங்க ஏற்றுப்பாங்க? ஒன்றுமே வீரமே இல்லாத சும்மா ஒரு டம்மி பீஸாக இருக்கிற நாடு கூட அட்லீஸ்ட் அவங்களுக்குன்னு எதிர்த்து பேசுவாங்க. அது எங்கே போய் பேசுகிறாரு? அங்கே எக்கனாமிக் ஃபாரம் தேவோஸில் போயிட்டு, கெனடாலாம் ஒன்றுமே இல்லை, எங்களால் வாழ்கிற நாடு அது, நாங்கள் போகிற ஃப்ரீ பேஸில் வாழ்ந்துட்டுருக்கிற நாடு, எங்களை எதிர்த்து பேசலாங்கன்ற மாதிரி பேசினா யாரும் ஒத்துப்பாங்க? எல்லாருமே எதிர்த்து பேச தான் செய்வாங்க. அவர் எதிர்த்து பேசின உடனே அங்கே அமெரிக்காவோட ட்ரெஸரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஒன்று என்ன பேசுகிறாரு, என்னங்க அவங்களாம் ஒரு பொருளாதாரம், எங்கள் டெக்ஸாஸ் எக்கானமிக்கு வருமா அதெல்லாம், அதை விட கம்மியாக வரும் அப்படின்னா உடனே அப்படியே எகத்தாளமாக பேசுகிறாங்க. ஏன் இவங்க பர்டிகுலராக இப்போ கெனடா மீது இந்த அளவுக்கு அப்படி வன்மத்தை கக்குறாங்க அமெரிக்கா அப்படின்னா, ரீசெண்டாக மார்க் கார்னி அவர்கள் சீனாவுக்கு போயிட்டார். சீனாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கெல்லாம் 100% டேரிஃப் வெறும் 8.7% கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி காலைல கூட நிறைய விளம்பரம்லாம் பார்த்தேன். நிறைய கார் வந்து அப்படியே ஃபுல்லாக எலக்ட்ரிக் கார்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது கெனடாவில் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது அமெரிக்கா ப்ராடக்ட்டை ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசுகிற மாதிரி அந்த பக்கம் கொஞ்சம் கிளம்பா அப்படின்ற மாதிரி. சீனா ப்ராடக்ட் உள்ளே வந்துட்டா அது ஒரிஜினலாக இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம், சீனா ப்ராடக்ட்டை வாங்குறவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அமெரிக்காவோட டாமினேஷன் அந்த இடத்துல குறையுது. அது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ நம்மளை மீறி வேறு யாருக்கிட்ட போய் நார்மலாகவே அமெரிக்கா கொஞ்சம் பொசசிவ்னஸ், தன்னை மட்டும் தான் காதலிக்கணும், தன்னை மட்டும் தான் பேசணும், வேறு எங்கேயாவது பேசினா அவ்வளோதான் வில்லி ஆகிடுவாங்க. சினிமா படத்தில் வர வில்லி மாதிரி, ஏய் என்னை தவிர வேறு எங்கே பேசுகிறன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது வெனிசுலாவாக இருக்கட்டும், அது கெனடாவாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவங்க கிட்ட மட்டும் தான் பேசணும், சிரிக்கணும், எதுவாக இருந்தாலும் பண்ணணும். மற்ற நாடுகிட்ட பேச சிரித்தாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் குறிப்பாக இப்போ இந்தியாவுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன்னா ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பு குறிப்பாக ஒருசல்ல வாண்டர்லியான், அப்புறம் இன்னும் காஜா கலாஸ் அவங்களாம் இப்போ இந்தியாவுக்கு வர போகிறாங்க. குடியரசு தினத்துக்கு வந்து பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தேவோஸில் போயிட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம், மதர் ஆஃப் அக்ரிமெண்ட்டு, அது பாராளுமன்றத்தில், ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, மிகப்பெரிய ஒரு திருப்பம் அமைப்போம்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு யதார்த்த நிகழ்வையும் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக காஜா கலாஸ் அவர்களை வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் சந்திக்க வேண்டியது, ஆனால் சந்திக்கலைங்க, பேச முடியாதுன்ட்டார். மேபி அவர் இந்தியாவுக்கு வர்றதுனால எல்லாம் இருக்காது. ஏன்னா அதே மீட்டில் வந்து ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்டாங்க. மணி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், அந்த நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து இந்தியாவை பற்றி இன்னும் நீங்கள் எதுவுமே சொல்லணும் போது, இந்தியாவுக்கு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கூடிய விரைவில் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் ஆக போகுது, ஆன் த வேன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையும் சொன்னார். இருந்தாலும் அது என்னென்னா அவங்க பொசிட்டிவ்னஸ், ஐரோப்பா வந்து கொஞ்சம் அப்படியே தனது கட்டுக்குள்ளே வரக்கும்போது அவங்க சீனாக்கிட்டேயோ இந்தியாக்கிட்டேயோ வந்து அக்ரிமெண்ட் போடும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அவ்வளோ சீக்கிரம் ஒரு லைட்டாக அப்படி பார்வை பார்ப்பாங்க, முறைச்சி பார்ப்பாங்க, என்ன மட்டும் பாருன்னுவாங்க. அந்த வகையில் கெனடா என்ன பண்ணிட்டாங்க, இங்கே சீனாக்கிட்ட போயிட்டு அடுத்தடுத்து அக்ரிமெண்ட், அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வெறும் 6% 7% வரி தான். அப்படியே 100-150% வரி இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமருக்கு இவங்களுக்கு நேர் எதிராக மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க சீனாவை எதிரியாக பார்த்தாங்க. இப்போ பெரிய நட்பாகனோடனே, ஓ நம்ம கூட இருந்துட்டு நம்ம பார்த்து வளர்த்தி விட்ட பசங்க இன்றைக்கி நம்மளே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கூட கூட்டணிக்கு ஆள் சேர்த்திட்டு வராங்களா, இன்றைக்கி பொழக்க வேண்டியது தான், விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துட வேண்டியது தான் கெனடாவன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுவும் பாருங்கள், அவர் கெனடா அவர் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நேற்று ஜெலன்ஸ்கியோட மீட்டில் வந்து என்ன பேசுனீங்க அப்படின்னும்போது ஜெலன்ஸ்கி என்கிட்ட சொன்னார், கிட்டத்தட்ட -20°C பிலோ 20°C வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. வெரி கோல்டு கிளைமேட் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிச்சிருச்சு, எப்படி நீங்கள் சர்வே ஆகிறீங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. நான் ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் சர்வே பண்ணுறீங்க, ரியலி கிரேட், நீங்கள் எப்படி பண்ணுறாங்களா ரஷ்யா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த கோல்டு வார்ம் வந்து கெனடாவோட ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல சொல்கிறார். கெனடாவை எதுக்கு வந்து இடத்துல கம்பேர் பண்ணுறாருன்னா, அவங்களும் இதே மாதிரி தான்ற மாதிரி சொல்ல வராரா, இல்லை எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. அப்போ ஒரு மனசுக்குள்ளே அந்த வார்த்தை அந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிளுமே சொல்கிறேன் நான். இந்த காசாவை பெரிய ஒரு ஹப்பாக உருவாக்குவதற்கான ஒரு ஃபீஸ் ட்ராமா ஒன்று போட்டுட்ருக்காங்கல்ல எல்லா நாடுகளும் இணைந்து, அந்த ட்ராமாவில் என்னாச்சுன்னா கெனடாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. கெனடா வந்து இப்போ இவங்களை எதிர்த்து பேசினோடனே உடனே எக்ஸலத்தில் ஒரு பதிவு போடுறாரு, டியர்
பிரைம் மினிஸ்டர் கார்னே இந்த ப்ளீஸ் லெட் திஸ் லெட்டர்னு போட்டு நீங்கள் போர்ட் ஆஃப் ஃபீஸில் வந்து உங்களோட இன்விடேஷனை வந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன், நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு உடனே கனடா வந்து வெளியேற்றுறாங்க. அவங்களே அதுக்கு முன்னாடி வெளியேறிட்டாங்க, அது ஒரு விஷயம். அவங்க ஐரோப்பா நாடுகள் நிறைய நாடுகள் வந்து ஃபுல்லாக வெளியேறிட்டாங்க. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிற நாடுகள் மட்டும் ஓடி வந்து அப்படியே ஒட்டியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாடும் 1 பில்லியன் அளவுக்கு கொடுக்கணும், அவங்க ஃபண்டிங் கொடுக்கணும், சும்மாலாம் இல்லை. ஃபண்டிங் கொடுக்காமலாம் இந்திய மதிப்பில் ஒரு 9,000 கோடி கொடுக்கணும் அவங்களுக்கு. பாகிஸ்தான் கொடுக்குறாங்களா இல்லை ஐயா என் அக்கௌண்ட்டில் ஏற்றிக்குவாங்க ஐயா இதையும் அப்படின்னு கேட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஷபாக் ஷெரீப் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தார். ஒரு வேளை தலைவரே என்கிட்ட பற்றி காசு இல்லை, கையெழுத்து போடுறோம், உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸில் வந்து ஹமாஸை முழுமையாக வைப் அவுட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாகவே ஒரு இராணுவத்தை உருவாக்குறாங்களாம். அதில் பாகிஸ்தானும் இடைப்பெறும். பாகிஸ்தான் கையால் ஹமாஸை வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா பாகிஸ்தானுக்குள்ளாரையே ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீ பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்பவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதுவும் நம்ம குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கலாம். நம்ம அடுத்தது இந்த போர்ட் ஆஃப் ஃபீஸுக்கு புடின் அவர்கள் வந்து நீங்கள் திருடி வைத்திருக்கிற சொத்தில் ஒரு 1 பில்லியன் பக்கம் நீங்கள் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரு என்னும்போது, நான் இன்னும் எனக்கு ஒன்றும் செய்தி வந்து சேரலை, யார் சொன்னதுன்னு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டால் புடின் அவர்கள் சொன்னார்னா வெரி இன்ட்ரெஸ்டிங், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை, அந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஃப்ரோசன் அசோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஹாப்பி, ஐ திங்க் தட்ஸ் ஃபைன், நான் பேசுகிறேன் அவர்கிட்டன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு தேவை பணங்க. கோட்டசாமிக்கு இப்போ பணத்தை ஆட்டிகிட்டு போய் பேசுனா எல்லாமே அப்படின்னுவார் அவங்க முன்னாடி பொறுத்த வரைக்கும். ஏன்னா சீனாவுடைய டிக்டாக் வந்து பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ அதை மிரட்டி பணியை வச்சு இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் போட்டார். த கிரேட் அமெரிக்கன் பேட்ரியாட்டிக் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், த பிக்கெஸ்ட் இன் த வேர்ல்டு, நாங்கள் இதை வந்து பெருசாக வாங்கிட்டோம். 2024 பிரசிடென்டல் எலெக்ஷனில் சொல்லியிருந்தார் டிக்டாக் பேனை வந்து நான் திரும்பி கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ மிரட்டியே அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒன்று மோனோபோலியோ அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கணும், அதையும் மீறி வேறு நிறுவனங்கள் வந்தது அப்படின்னா எங்கள் நாட்டுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிரட்டி பணியை வச்சு அதை அவங்க நாடு வாங்கிக்குவாங்க. அதுதான், வேறு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசெல்லாம் கிடையாது. இப்போ டிக்டாக்குமே வாங்கி வச்சுருக்காங்க. வெனிசுலாவுக்குமே கூட இப்போ நிறைய ஆயில் கம்பெனி ஓடி வந்து இவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்களாம், தலைவா என்ன கொஞ்சம் சேர்த்திக்கோ தலைவா அப்படின்னு சொன்னோடனே ஓகே ஓகே வில் டூ இட். வெனிசுலா ஹேவ் எ லாட் ஆஃப் மணி மேட்டு வந்து சூட்கேஸில் வச்சு என்ன போகிறாங்க. சரி, அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, அது ரொம்ப முக்கியம். இவர் அடிக்கடி போகிற இடத்துல என்ன சொல்கிறாருன்னா வெனிசுலா ஹேவ் எ லாட் ஆஃப் மணின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா வெனிசுலாவுக்கு? அந்த கேள்வி எந்த ரிப்போர்ட்டரும் கேட்கல. இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வெனிசுலா வந்து அமெரிக்கா மட்டும்தான் ஆயிலை சேல்ஸ் பண்ணோம். சரி, அந்த சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் நேரடியாக அவங்க நிறுவனத்துக்கு கொடுத்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஜென்ரல் பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்குறாங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ வெனிசுலா ஓடி வந்து ஐயா எங்கள் நாட்டில் நான் ரோடு போடணும் அப்படி பார்த்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாலும் அப்படி வெரிஃபை பண்ணுவாங்க. அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட டையப் வைப்பாங்க, போப்பா போய் ரோடு போட்டிருப்பான்ட்டு அந்த அமௌண்ட்டை அமெரிக்க நிறுவனங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஐயா எங்கள் நாட்டில் புனரமைக்கணும், கட்டிடங்களை கட்டணும்னா அமெரிக்க நிறுவனங்கள்லேருந்து அனுப்பிவிடுவாங்க, கட்டிடங்களை கட்டுவாங்க, அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இதில் என்ன நீங்கள் லாட் ஆஃப் மணின்னு சொல்கிறீங்க வெனிசுலாவுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு முழுக்க உங்கள் அடிமைகளாக வைத்துக்கொண்டு அவங்க இருக்கிற ஒட்டுமொத்த நிதியும் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நாளைக்கு வெனிசுலா ஏதாவது எஸ்கு புஸ்க்குன்னா அதையும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி திருடி வச்சுப்பீங்க. நீங்கள் என்ன நீங்கள் பெருசாக பண்ணிட்டு போகிறீங்க எனக்கு புரியல. ஆனால் இது பெருசாக பெருமையாக சொல்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி வெனிசுலா ஒன்றுமே வளரல, இதுக்கப்புறம் பயங்கரமாக வளரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறார். சரி, பார்க்கலாம் எப்படி வளர்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா பாருங்கள், இந்த இதை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு 4 நாள் முன்னாடிங்க, 4 நாள் முன்னாடி இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இந்த ஃபோன் யார் கொடுத்தது தெரியுமா? எனக்கு சிஜிபிங் கொடுத்தது. இது டைரெக்டாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபோன் வையா சேட்டலைட்டு, மச் செக்யூர், மோர் சேஃபு. ஐஃபோன்லாம் வேஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. யார் கொடுத்தது? சீனா ஃபோனு. ஒரே ஒரு ஆள் கூட நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கொடுத்தாரு. மனுஷன் அந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து தான் அமெரிக்காவோட சிஏ வந்து ரொம்ப நோட்டம் விட்டு அவர் இருக்கிற இடம், எந்த இடத்துல போகிறார், எங்கே போகிறார், மனைவியுடன் இருக்கிறாரா, கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கிறாரான்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சி தூக்கினாரா? நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், உன்னை தான்ப்பா தேடிட்டு இருந்தேன்,
இந்த நான் ஒரு இதுக்கு முன்னாடி சொன்னேன், சீனா ப்ராடக்ட் ஒரிஜினலா இல்லையா அப்படின்றது நான் கனடா விவகாரத்தில் சொன்னேன். ஒரு சிலருக்கு கோவம் வந்திருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. அந்த செல்ஃபோனு கொடுத்ததும், அப்புறம் இந்த நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு சீனாவோட டெலிகேஷன் போய் பேசிட்டு வந்ததும், இது 2யும் எங்கேயோ இடிக்குது. இது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்காவுடைய சிஐஏ தியரி வெளியிடுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வெளியிடுவாங்க. அப்போ இதுக்கு மாதிரி தகவல் வெளியே வருதான்றதை பார்க்கலாம் நம்ம. ரொம்ப முக்கியமான தகவல். நான் வந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, கமெண்டில் பார்த்தா ஏதோ ரொம்ப ஆர்வமாகறீங்க, அதை சொன்னால் உங்கள் முகத்தில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதுனால தான் ட்ரம்ப் அவர்களே நான் சொல்லிட்டேன், இது மாதிரி ஈரான் மீது ஒரு தாக்கல் ஒரு குண்டு போட்டிருங்க அப்படின்னா போதும், ஐயோ சொல்லிட்டார் தலைவர் சொல்லிட்டார், நான் ஒரு குண்டு போட்டுட்டுருமான்னு போட போகிறாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திடுங்கப்பா, ஈரான் மீது தாக்கல் நிறுத்துப்பானா நிறுத்த போகிறாங்க. ஐயா நடக்கிற நிகழ்வு நான் சொல்கிறேன். நான் தாக்கல் நடத்த போகிறாங்களா நடத்தலையான்றது. ஏன்னா நிறைய வீடியோ பதிவுகள் வந்து இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், ஐஆர்ஜிசி என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டக்காரர்கள் வந்திருக்காங்க, இவங்க பாட்டுக்கு ஒரு ஜீப்புக்கு மேலே ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் கன்னை வச்சு சுட்டு தள்ளியிருக்காங்க பொதுமக்கள் மீது. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி கூட ரேசா பலாவி அவர்கள் தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபாக்ஸ் நியூஸில் சொல்லும்போது 20,000 மக்கள் இன்னும் பிண குவியல்கள் வந்து மருத்துவமனையில் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து நேற்றெல்லாம் பெருசாக இந்த ஆப்ரகாம் கப்பல் வந்து ஈரான் நோக்கி வந்துட்டு இருந்து திடீர்னு ஜிபிஎஸ் சிக்னலை ஆஃப் பண்ணிட்டாங்க. குறிப்பாக இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இந்தியா பக்கத்தில் வரும்போது ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க, எங்கே போகுதுன்னான்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ரிவீல் பண்ணிட்டார், ஏன்னா நாங்கள் ஈரான் அடிக்க போகிறோம், லாட் ஆஃப் அதாவது நிறைய கப்பல்கள் வந்து அவங்க ஈரானை நோக்கி தான் போயிட்டுருக்கு, ஏன்னா நிறைய விஷயம் வந்து கான்ட்ராவர்சியாக இருக்குது, வெரி க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன், நிறைய கப்பல் வந்து ஃப்ளோட்டிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் அவர் சொன்ன வார்த்தையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நேரடியாக அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். 837 மக்களை தூக்கிலிட மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் லாட் ஆஃப் யங் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் தூக்கிலிட்டுருக்காங்க, அது ஒருத்தரை தூக்கிலிட்டா கூட நாங்கள் விட மாட்டோம். ஸோ எங்கள் பேச்சு அவங்க தொடர்ந்து கேட்கல, நிறைய யங் பீப்புளை வந்து தூக்கிலிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வி வில் see it, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க போகிறீங்க, அது நடக்க தான் போகுதுன்றார். அப்போ உறுதியாக சொல்கிறேன். இதுக்கு முன்னெல்லாம் மறைமுகமாக மறைச்சி நிறைய டைவர்ஷன் டாக்டிக்ஸ்லாம் இருந்தது. பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கூட பாருங்கள், அங்கே திடீர்னு இன்றைக்கி சிக்னல் ஆன் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ரகாம் டேங்க் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், இந்தியாவுக்கு பக்கத்தில் கீழே பாருங்கள் இருக்கு இல்லையா, அதில் சிவப்பு கலர் இருக்குல்ல, நீல கலர் இருக்குல்ல, நீல கலர் தான் வந்து கேரியர், சிவப்பு கலர் வந்து டெஸ்ட்ராயர். ஒரு பெரிய குரூப்போடு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன சனி இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ரீச் ஆகிடும் அந்த இடத்துல. அங்கேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட அதை நோக்கி வந்துட்டுருக்கு. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப்பே வந்து சேர்ந்துருச்சு ஈரான் பக்கத்தில். ஆல்ரெடி அவங்க வந்து தயார் நிலையில் தான் இருக்காங்க, அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல்கிட்ட 2 டெஸ்ட்ராயர் கப்பல் வந்து இருக்குது. ஏன்னா சப்போஸ் ஈரான் தாக்கல் நடத்தினா அதை இடைமறுத்து தாக்கல் நடத்துகிறதாகவும் இருக்குது. மீதி அங்கே மிடில் ஈஸ்ட்லேயும் இருக்குது, அதையும் கிட்டத்தட்ட இங்கே நோக்கி வராங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு ஹப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆப்ரகாம் லிங்கன் டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லலாம்னா, அமெரிக்காவுடைய பிரத்யோக கப்பல். அது 1092 ஃபீட் அடி உள்ளது. ஆல்மோஸ்ட் ஒரே சமயத்தில் 70 ஜெட் விமானங்களை சுமந்து செல்லக்கூடியது. 20 வருஷமாக ரீஃபியூலிங்கே கிடையாது. அது அணு ஆயுதம் மூலயமா இயங்கக்கூடியது, நியூக்ளியர் பவர் மூலயமா இயங்கக்கூடியது. அதனால் ரீஃபியூல்லாம் கிடையாது. 20 வருஷமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ சம்பவ இடத்துக்கு நெருங்கிட்டாங்க, பெரிய அளவுக்கு டார்கெட் வைத்திருக்காங்க. இந்த தடவை ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு செக். ஏன்னா லாஸ்ட் டைம் ஈரான் வந்து அல் உதைத் ஏர்பேஸில் சும்மா லைட்டாக தான் அடித்தாங்க. பட் இந்த தடவை பெரிய டார்கெட் வைக்கிறாங்க. சரி, மற்ற நாடுகள் தான் முடியல, இது ஈரானுக்கு ஒரு டாஸ்க்காக எடுக்கட்டும், பார்க்கலாம் எத்தனை அமெரிக்க போர்க்கப்பெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாமே ஈரானும் சும்மாலால் தயார் நிலையில் தான் இருக்காங்க. இறுதிக்கட்டமாக அமெரிக்கா அழைப்பு கொடுத்துருக்காங்க, வாப்பா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களான்றதுக்கு. அவங்க மெயினாக ரிஜிம் சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க ஈரானுக்குள்ளார. இந்த தடவை சைலண்ட்டாக காரியத்தை சாதிக்கிறாங்க. பட் ஈரானும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் நிறைய இழந்திருக்கிறோம். 105 ஆம்புலன்ஸ் பஸ்ஸஸ், 24 கேஸ் ஸ்டேஷன், 700 கன்வென்ஷனல் ஸ்டோர்ஸு, ப்ரைவேட் ஹோம்ஸ், 750 பேங்க்கு எரிச்சிட்டாங்கன்றாங்க, கவர்மெண்ட் பில்டிங், 749 போலீஸ் ஸ்டேஷன்,
பஜில் சென்டர், 200 ஸ்கூலு, 350 மாஸ்க்கு, நிறைய லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. 2 அமெரிக்கன் சர்ச்சு, பஸ் ஸ்டேஷனு, 600 ஏடிஎம், 800 ப்ரைவேட் கார்ஸ்லாம் எரிச்சிருக்காங்கன்றாங்க. இவ்வளோ சொன்னீங்களே, ஈரான் இன்ன வரைக்கும் எத்தனை பேர் சுட்டாங்கன்ற லிஸ்ட்டு கொடுக்கல. ஈரானில் கலவரக்காரர்கள் மீது இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தி எத்தனை பேர் இருந்தாங்கன்ற லிஸ்ட்டு கொடுக்கல. ஆனால் அதிரடியாகவே கண்டவே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த போராட்டம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் இது மோஸ்ட் ஆஃப் த நாடுகள் வந்து ரொம்ப எகெயின்ஸ்ட் ஆகுறாங்க. அதை கூட நேற்று வந்து ஜெலன்ஸ்கி பேசினார். அமெரிக்கா மட்டும்தான் போய் உதவி செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது, மற்ற எந்த நாடுகளும் போய் செய்யலைன்னும் போது அமெரிக்கா தான் டானு, ஐரோப்பா இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களால் போயிட்டு ஈரானுக்கு உதவி செய்ய முடிகிறதா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்குறாரு. ஏன்னா அவர் யார், இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு, நாட்டாமைக்கு அடுத்து நான் தான் நினைக்கிறார். யார், ஜெலன்ஸ்கி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. அது அமைதி பேச்சுவார்த்தை பேச போகிறதுக்கு முன்பு இஸ்ரேலுமே என்ன பண்ணிட்டாங்க, ரிவ்யூல் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2023 அங்கே இஸ்ரேலினுடைய ஹெட் குவார்ட்டர்லேருந்து முக்கிய தகவல்களை வந்து ஒருத்தர் கசி விட்டுருக்கிறார். அவங்களுடைய ரொம்ப ஹை ரேங்கிங் ஈரானியன் ஸ்பையாக வந்து இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஸ்ரேலுடைய கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. அவருடைய மொபைல் ஃபோன் எல்லாமே ஹேக் பண்ணும்போது இடையில் இஸ்ரேலுக்கு அந்த டவுட் இருந்தது. ஏன்னா இஸ்ரேலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எல்லாம் பெரிய இடத்துல தாக்கல் நடத்தினாங்க. அதனால் இஸ்ரேலுமே ரீசெண்டாக சுய பரிசோதனை செஞ்சுருக்கு. மற்ற தகவல்கள் எதுவும் கசிய விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன். இது அங்கே இருக்கக்கூடிய ஃபைனலாக ஒன்று கிரீன்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரெட் லைனை கடந்து எங்கள் சொவினாரிட்டியை தொடர்ந்து சோதனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா. அது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, உடனடியாக தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்ற மாதிரி கிரீன்லாந்து வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இப்போ நம்ம ரஷ்யா விவகாரத்தை பேச போகிறதுக்கு முன்பு ஏற்கனவே ரஷ்யாவுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த சைபீரியாவெல்லாம் -50 டிகிரி செல்சியஸ், -47லேருந்து -50. சரி, நம்ம ஆளுங்க போகிற டூரிஸ்ட்டு மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆர்வக்கோளாக இல்லை. அங்கே வந்து அவங்க ஒரு சில உடம்பு வந்து ஒத்துக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கான நியூ இயர் செலிப்ரேஷன் ப்ளஸ் வந்து கிறிஸ்மஸே அவங்களுடைய கேலண்டரில் இப்போ தான் வருது. இப்போ ரீசெண்டாக கூட புடின் அவர்கள் கூட கிட்டத்தட்ட -20 டிகிரி செல்சியஸில் அவர் இறங்கி குளித்தார். அந்த வீடியோ பதிவு கூட ரொம்ப வைரலாக இருந்தது. அப்புறம் பெலாரஸுடைய தலைவர் லூகாசென்ஸ்கோ அவர்கள் கூட அந்த தண்ணியில் குளித்தார். பட் மற்ற நாடுகள் போய்ட்டு ஏற்றுப்பான்னு தெரியல. இவர் டச்சை சார்ந்தவர், ஹைப்போதெர்மியா மாதிரி வந்துருச்சு. -40 டிகிரினா எப்படி ஏற்றுக்கும்? கடைசியில் ஒரு மூக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஸ்கின் இறந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய போட்டிருந்தார். அங்கே மட்டும் இல்லை, தொடர்ந்து சைபீரியா அதை சுற்றி இருக்கிற நிறையா பகுதியில் 16 அடி 17 அடிலாம் வந்து பனிப்பொழி இன்னும் குறையவே இல்லை. நிறைய கார்கள்லாம் சுத்தமாக மூடிடுச்சு. நிறைய இந்த கீழ் ஃப்ளோர்லாம் இருக்குல்ல, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் பனியால் முழுமையாக மூடிடுச்சு. அவங்கள வெளியே வரதுக்குள்ளே போதுன்னு இருக்குது. பட் அதை அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சிரமமாக இருந்தாலும் அந்த பனிப்பொழிவை ரொம்ப கடினமாக அவங்க கடக்கலை. ஏன்னா இப்போ அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும். நம்ம சரி, இன்னொரு விவகாரம் பேசும்போது விக்ஸாப் அவர்களும் ட்ரம்ப்போட சன்னின்லாம் ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு பக்கம் மீட் பண்ணாங்க. இரவு நேரத்தில் மாஸ்கோவில் போயிட்டு புடின் அவர்களை பார்த்தாங்க. ரொம்ப ஒரு லாங் நேர டிஸ்கஷனுங்க, ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலேங்க. இந்த மீட்டிங் எப்போ முடிஞ்சதுன்னா விடிய காலம் 3 மணிக்கு முடிஞ்சிருக்குங்க. அப்படின்னா பாருங்களேன், எத்தனை டீ குடிச்சிருப்பாங்க, பிஸ்கெட்டை குடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி. சும்மா 3.5 மணி நேரத்துக்கு மேலே அந்த டிஸ்கஷனுங்க. என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, ரஷ்யா என்ன எதிர்பார்க்குறாங்க, உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்றே தேவோஸில் வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட பேசும்போது இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசினாங்க. இப்போ அங்கே முடிச்சுட்டு அவங்க பாருங்கள் எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காங்கன்றத. ஏன்னா அவங்களுக்கு பலன் இல்லாமல் டெடிகேட்டாக இருக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். 3 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே கிளம்பி உடனே யுஏஇக்கு போயிட்டாங்க. யுஏஇயில் போயிட்டு ட்ரைலேட்டல் மீட்டிங்கு, அப்படியே முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க. ஸோ விடிய வேலை செய்கிறாங்கன்றதை நான் சொல்ல வரேன். நான் எப்போவுமே கோட்டசாமியை வெறி ஆகிடுவாங்க. ஐரோப்பா தரப்புலையும் ஜெலன்ஸ்கி தரப்புலையும் பேச்சுவார்த்தை நெருங்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? ஆரம்பிச்சிருவாங்க தாக்குதலை. இப்போ இந்த பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட நெருங்க வருது அப்படின்னோடனே அதை சீர்குலைப்பதற்காக இவங்க நல்லவங்க யார், இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் இன்றைக்கி கருங்கடல் பகுதியில் பிளாக் சீயில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஒரு பெரிய கேஸ் அண்ட் அம்யூனிஷன் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்று கடல் மட்டத்தில்
இன்றைக்கி போய் அடிச்சிருக்காங்க. ஒரு 50 மில்லியனுக்கு மேலே லாஸாம். யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ஒரு ட்ரோன் இல்லை, 3 ட்ரோனு நாங்கள் எப்படி அடித்தோம், எங்ககிட்ட உங்களால் சமாளிக்க முடியாதுன்றாங்க. அப்போ கோட்டசாமி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டென்ஷன் ஆவாங்க, இலேய் அப்படின்னு திருப்பி அடிப்பாங்க. இப்போ ஓடி வந்து அமெரிக்கா பார்த்தீங்களா அடிக்கிறாங்க, எங்கள் மக்கள் வந்து கரண்ட் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மின்சாரம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ அமைதி விரும்புகிற நீங்கள், நாங்கள் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கோம், ரஷ்யா தயாராக இல்லை, நாங்கள் நடத்துறது பூ தாக்குதல், அவங்க நடத்துறது தீவிரவாத தாக்குதல் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கல்ல. அப்போ பேச்சுவார்த்தை நெருங்க வரும்போது என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சமாவது விட்டு வச்சுருக்கணும். அதையும் விட மாட்டீங்க. என்ன வேலை பண்ண முடியுமோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, கிள்ளியும் விட்டுருவாங்க, தொட்டிலும் ஆட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம். இது இந்த நேரத்தில் இது பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேபி பாசிபிள் இருக்கலாம். ஆனால் இதை மட்டும் சொல்கிறாரு, ரஷ்யானுடைய எக்கானமி ரியலி டயர்டாகிடுச்சு, அவங்களுடைய ஆர்மி வந்து வெரி வெரி டயர்டாகிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வீரர்கள் கூட டயர்டாக இருக்கிறாங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீரர்களும் ஸோ டயர்டு. அதனால் அந்த வாரம் முடிக்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது மனசுலேயும் யதார்த்தத்தில் இல்லை அப்படின்றதான் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இன்றைக்கி அடுத்த ஒரு நாடு கிரீஸ் என்ன பண்ணிட்டாங்க, தனது எல்லை பகுதியிலிருந்து, அதாவது ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, ஒரு 6 நாட்டிங்கள் மைலில் வந்து தனது வாட்டர் டெரிட்டரியை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் உடனே துருக்கிக்கு வந்துச்சுக்கோம், எலேய் என்னலே அங்கே சத்தம், யாருக்கிட்டலையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறலே, முடிச்சிடுங்களே அப்படின்றாங்க துருக்கி வேறு ஒரே குஷி மோடில் இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்கள், பெரிய சக்ஸஸுங்க. துருக்கியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலுமே அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள் ஒரு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் சிரியாவுக்குள்ளார. இது வந்து அவங்க என்ன தான் மூடி மறைச்சாலுமே, அமெரிக்கா என்ன தான் வேறு திட்டம்னு சொல்லியிருந்தால் கூட, இந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பது சிரியா கூட இல்லை, துருக்கி தான். ஏன்னா இன்றைக்கி வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வந்து குர்தீஸ் மக்களை கைவிட்டு விட்டது, இது வந்து தன்னால் முடியலன்றதுக்காக தான் கைவிட்டாங்க. ஏன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ISIS சிறைவாசிகளை கொண்டு போயிட்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய தனது அமெரிக்க பேஸில் வச்சுக்கிட்டாங்க. பட் இங்கே முதல் முறையாக சிரியாவில் வித்ட்ரா பண்ணி வெளியேறாங்க, சமாளிக்க முடியாமல் வெளியேறாங்க, பட் சமாளிக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க சிரியாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் நேற்று பேசும்போது இல்லை நான் பேசிட்டு தான் இருந்தேன், பேச்சுவார்த்தை ரொம்ப கூட தான் பண்ணிகிட்ருக்காரன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க நார்மலாகவே நம்ம ஊரில் இந்த ராக்கெட் விட்டுட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளிக்கெல்லாம். ஆனால் இவங்க யாருன்னா அந்த டயரிசோர் பகுதியை பிடிச்சதுக்கு பாருங்கள், இந்த RPG எதை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களாம் சாதாரண பாய்ஸ்லாம் கிடையாது, சும்மா செலிப்ரேஷனுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வெடியை வச்சு வெடிக்கிறவங்க. இந்த மாதிரி ஆளுங்களை, இந்த மாதிரி கன்று நம்மக்கிட்ட துப்பாக்கி தீபாவளி கொடுத்தாங்கன்னா கூட நிறையா நல்லா இருக்குல்ல, வாங்கப்பா நான் உங்கள் வீட்டை சொல்கிறேன், நீங்கள் வாப்பா எங்கள் வீட்டை சுடலான்னு விளையாடிட்டு இருக்கலாம்ல ஓடி இது நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன் நான். பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் ட்ரூப் சிரியாவிலிருந்து முழுமையாக வித்ட்ரா பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல். இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் சனா டக்காச்சி அவர்கள் பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாங்க. February 8 எலெக்ஷன், 12 நாளில் எலெக்ஷனை வச்சு முடிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.